13/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாள் நகர்வு. ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, 8 மணிக்கு மேலே துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் புதன், ராகு, சுக்கிரன், சூரியன். இந்த கிரக நகர்வில் இன்றைய நாள் நகருது. மேஷராசி நண்பர்கள் காலச்சக்கரனுடைய முதல் ராசி. ராசியாதிபதியை 11ஆம் இடம் ஆட்சி பெற்ற சனி பார்க்கிறார். ராசியாதிபதி நீச்சம். எட்டு மணிக்கு மேலே சந்திரன் ராசியை பார்க்கிறார். சற்று குழப்பத்தோடு இன்றைய நாள் நகரும். ஆனால் 11ஆம் இடத்துல இருந்து சனி பார்க்கறது லாபம். ஆனால் ராசியாதிபதி நீச்சம் பண்ணா வரவுக்கு செலவு சரியாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்கள் ராசிக்கும் 11 கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை யோகம். சுக்கிரனும் குருவும். ராசிக்கு 10ஆம் இடம் ஆட்சி ஆகிறார் கர்மா. உங்களுக்கு லாபகரமான நாள் இன்னைக்கு. ரிஷபராசி நண்பர்களுக்கு லாபகரமான நாள். 11ல் 4ஆம் அதிபதி சூரியன் இருக்கிறார். கூட ராகு, தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்கே தான் இருக்கிறாரு. வெற்றி மேலே வெற்றி வந்து குவியும் நாள் இன்னைக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுனம் 4க்கும் 5 கூடிய சுக்கிரனும் புதனும் 10ல் 3, 4, 5 3 பேருமே 10ல் தான் இருக்கிறாங்க. 9, 10 வலிமையாக இருக்குது. 9ஆம் இடத்தினுடைய சனி ஆட்சியாக இருக்கார். 10ல் உச்சக்கரகம், நீச்சக்கரகம், 3ஆம் அதிபதி அரசக்கரகம் சூரியன். இந்த தர்மகர்மாதிபதி யோகம் மிக சிறப்பாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி மிதுனராசி நண்பர்களுக்கு 5ஆம் அதிபதி 10ல் பூர்வ புண்ணியஸ்தானம், 10ல் கர்மஸ்தானம் வலிமையாக இருக்குது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் வலிமையாக இருக்குது. இன்றைக்கி சதுரங்க யோகம்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு 4 கிரகங்கள் இவங்களுக்கு வலிமையாக இருக்கிறதுனால சதுரங்க யோகம்னாக்க சந்திரன் அந்த கணக்குக்கு போக வேண்டாம். சதுர்ஸ்தானம் வலிமையாக இருக்கிறதுனால இவங்களுக்கு யோகமான நாள். கடகம் ராசியில் நீச்ச கிரகம். ஆனால் ராசிக்கு இடம் கொடுத்த சந்திரன் இன்னைக்கு 4ல் உட்காந்து 4க்கு போகிறார். சதுரங்கத்துக்கு போகிறார், சதுர்ஸ்தானத்துக்கு போகிறார். 8ஆம் இடம் ஆட்சியாக இருந்து 9ல் 12க்கும் 3 கூடிய புதன், தனஸ்தானாதிபதி சூரியன், இவங்களெல்லாம் 9ல் வலிமையாக பாகிஸ்தான வலிமையாக இருக்கும்போது ஆரம்பத்தில் மத்தியானம் ஒரு 12 மணிக்கு மேலே யோகமான நாள். அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து வாய் செயல் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. மத்தியானத்துக்கு மேலே யோகமான நாள். பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. சிம்மம் 7ல் சனி ஆட்சி. 3க்கும்
10 கூடை சுக்கிரன் உச்சமாக உட்காந்துருக்கிறார் எங்கே? 8ல். கஷ்டப்பட்டு நீ முன்னேற வேண்டிய நாள். சனி 7லிருந்து வெளிவட்டாரங்கள் முடவன் மெல்லமாக செய்வார், செஞ்சு தருவார். வெளிவட்டாரங்கள் சிறப்பாக இருக்குது. மனைவி ஸ்தானத்தில் அனுகூலமான நாள். சுக்கிரன் வலிமையாக உட்காந்துருக்கார்ல, அதனால் வட்டாரங்கள்லாம் ஒன்றும் கேடாது. வெளிவட்டாரங்கள்லாம் ஒன்றும் கேடாது. கன்னி 7ல் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சூரியன், புதன், ராகு. ராசிக்குள்ள கேது ஒரு வித மந்த நிலை இருக்கும். 6ஆம் இடம் ஆட்சியாக உட்காந்துருக்கார். 6ஆம் இடம் ஆட்சி குறிப்பாக சனியாக இருக்கிறாரு. கடின உழைப்புக்கு பின் ஊதியம். கடின உழைப்புக்கு பின் ஊதியம். வெளிவட்டாரம் 1, 2, 3 வகை நட்புகள் வட்டாரத்தில் நல்லா இருக்கு. நட்புகள் வட்டாரம் சிறப்பாக இருக்குது. 2க்கு 9 சுக்கிரன் உச்சமாக 7ல் உட்காந்து 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் இந்த ராசிக்கு 9ல். சிறப்பான நாள் இன்னைக்கு. கன்னிராசிக்கு சிறப்பான நாள். அந்த கடின உழைப்புக்கு பின் ஆதாயம் மிக வெகுமதியான நாள். துலாம் ராசியாதிபதி உச்சம் 6ல். 5ஆம் அதிபதி பூரி புண்ணியஸ்தானிபதி வலுவாக உட்காந்துருக்கிறார். ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல் இன்னைக்கு சாதகமான நாளாக அமையும். இன்னைக்கு சாதகமான நாளாக அமையும் இந்த துலா ராசி நண்பர்களுக்கு. 10ஆம் அதிபதி சந்திர ராசிக்குள்ள 12ஆம் இடத்தையும் தனஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு 8ல் உட்காந்து. தனம் பாகிஸ்தானம். வாக்காதிபதி 10ல் அந்த இடத்துக்குரிய ராசிக்குள்ளே உட்காந்துருக்க. இன்னைக்கு யோகமான நாள். இன்னைக்கு பொருளாதார மழை யாருக்கு? துளாராசி நபர்கள் பொருளாதார மழை பொழியும். விருட்சிகம் ராசியை குரு பார்க்குறார். இங்கேருந்து 7லிருந்து ராசியை குரு பார்க்குறார். அதே நேரத்தில் மனைவி ஸ்தானத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஒத்துழைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை பேசி அவங்கள சரி பண்ணி கொண்டுட்டு வர மாதிரி வரும். அவங்க எல்லாம் பொருளாதாரம் இருந்ததுன்னா இன்றைக்கி உனக்கு ரொம்ப கிரிக் பண்ணுவாங்க. 11ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் ராசியையும் குரு பார்க்குறார். 7ல் உட்காந்து எங்கே? ரிஷபத்தில் உட்காந்து விருட்சிகத்தையும் மகரத்தையும் கன்னியும் பார்க்குறார். 4ஆம் இடம் ஆட்சி. கட்டடம், வாகனம், பூமி. குறிப்பாக இரும்பில் அசைந்தாடும் வாகனங்கள் இன்றைக்கி உங்களுக்கு யோகமான நாள். டாடா ஏசி, சைக்கிள், மோட்டார் சைக்கிள், கனரக வாகனங்கள் சொல்லக்கூடிய 4 கால் டயர், 4 டயர், 8 டயர், 10 டயர்னு சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி வாகனங்களாம் அனுகூலமான இந்த விருட்சிக ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு சமாளிச்சிருவீங்க. தனுசு ராசியாதிபதி 6ல், 6ஆம் அதிபதி 4ல், 11 கூடியவர் 4ல். வெளி மாவட்டம், சொகுஸ் டூர், மனமகிழ்விடம், மனதை குளிர்விக்க மகிழ்ச்சியான இடத்துக்கு, சினிமா, பார்க், பீச், இது மாதிரி சுற்றுலா போகக்கூடிய மிக அற்புதமான நாள் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு. 3ஆம் இடம் எதையும் துணிச்சு, 3ஆம் இடம் ஆட்சி, எதையும் துணிஞ்சு அசாத்தியமாக செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுவீங்க. 11ல் சந்திரன், பொருளாதாரம் வரவும் போகவும் சரியாக இருக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். எங்கே உட்காந்து? 6ல் உட்காந்து 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். 12ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு. மகரம் ராசியாதிபதி சனி 2ல் ஆட்சி, தனஸ்தானம். 7 செவ்வாய் இருந்து ராசியை பார்க்குறார்.
தன்னுடைய உச்சஸ்தானத்தை செவ்வாய் உச்சஸ்தானத்தை பார்க்குறார். ராசியை குரு பார்க்குறார். செவ்வாயும் குருவும் ராசியை பார்க்குறாங்க. அப்போ பொருளாதாரம், பூமி சேர்க்கை, பூமி சேர்க்கைனால இந்த பழைய சொத்து விற்கணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் இன்றைக்கி கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கான பேச்சுவார்த்தை மட்டும் அட்வான்ஸ் வாங்கிடுவீங்க. பழசா இதெல்லாம் கழிச்சு விடணும்னு வச்சுட்டு இருந்தீங்கல்ல. முழு யோகாதிபதியாருடைய சுக்கிரன் 3ல் இருந்து சூரியனை கூட 8ஆம் அதிபதி சூரியனை கூட சம்பந்தம். அப்போ அரசாங்கத்தினுடைய அனுகூலம் கிடைக்கும் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு. துலாம், ராசியாதிபதி சனி ஆட்சி, 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி 4ல் போய் உட்காந்து 4ஆம் அதிபதி 2ல் பரிவர்த்தனை யோகம். பூமியினால் பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். பூமி வாகனம் இது சம்பந்தமான அனுகூலம், அந்த பொருளாதாரம் வரும். இன்னைக்கு இன்றைக்கி 9ஆம் அதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் தனக்கு ராசிக்கு 2ல் உச்சவக்கரத்தில் போகிறார். அந்த ராசியாதிபதி குரு 3ல் இந்த 12ஆம் இடத்தை பார்க்குறார். மிக அற்புதமான நாள். கன்னி, மீனம், ராசியாதிபதி குரு 3ல் இடம் கொடுத்த பரிவர்த்தனை யோகம். தேவகுரு அசர் ஒரு பரிவர்த்தனை யோகம். 6ஆம் அதிபதி ராசிக்குள்ளே கடன், வம்பு, வழக்கு, கோர்ட்டு பார்த்து நடந்துங்க. அரசாங்கத்தினுடைய அனுகூலம் கொஞ்சம் தாமதமான சூழ்நிலை. இன்னைக்கு ராகு சுக்கிரன் தனக்கு தனஸ்தானாதிபதினு சொல்கிற செவ்வாய் நீச்சம். பொருளாதார முடக்கம் இன்னைக்கு இருக்கும் இந்த மீனராசி நண்பர்களுக்கு. பொருளாதார முடக்கம். இன்றைக்கி 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சந்திரன் 8க்கு வரார். பூரி புண்ணியஸ்தானத்தை பற்றி நீங்கள் எதுவும் அதிகப்படியான ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். 7ல் கேது. வெளிவட்டாரங்கள் அவ்வளோ சிறப்பாக இல்லை. இன்றைக்கி நண்பர்கள், உறவினர்கள் வெளிவட்டாரங்கள் அவ்வளோ இல்லை. நாளை தமிழ் வருட பிறப்பு. இந்த வருட பிறப்புக்கு இனிப்பு, காரம், பழம் எல்லாம் வச்சு படைச்சிட்டு முடிந்தால் புத்தாடை உடுத்திட்டு அவங்க குலதெய்வதை எல்லா வளமும் பெற விசுவாச வருடம் எல்லோருக்கும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வாழ்த்துக்கள்.